உலக கவலையை கொஞ்சம் மறந்து ஒதுக்கி கர்த்தருக்காக, நித்தியத்திற்காக, பரலோக ராஜ்யத்துக்காக, ரட்சிப்புக்காக நாம் கவலைப்பட்டு அதன் மேல் கவனம் செலுத்தி வாழ்வோம் என்றால் உலக கவலைகள், உலகத்தின் பாடுகள், உலகத்தின் போராட்டங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு பாடல் வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. உண்மையா சொன்னீங்க. இந்த வரிகளை பாடும் போதெல்லாம் நான் தாழ்மையா சொல்றேன், இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெரிய கவலையா தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே கவலை அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். எப்படியாயிலும் ஒரு நாள் இயேசுவை சந்திக்க காத்திருக்கிறேன், நித்திய வீட்டுக்குள் செல்ல காத்திருக்கிறேன். ஆனபடியா இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற போராட்டமோ, பிரச்சனைகளோ, பொருளாதார கஷ்டங்களோ, கண்ணீரோ, கவலையோ ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. கரங்களை அசைத்து சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கவலைப்பட்டு உட்கார்ந்ததாய் சரித்திரம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலும் ஒரு நாளும் கவலைப்பட்டு உட்கார்ந்துடாதீங்க. உங்களை தேவன் உலக கவலையில் இருந்து ஜெயமெடுக்க முன்குறித்திருக்கிறார். நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பரலோக பிள்ளைகள் பூமிக்குரிய காரியத்தை கண்டு ஒரு நாளும் கலங்காதபடி முன் செல்ல கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உலக கவலைகளை மறந்து உன்னத காரியத்தை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.